மாத்தியாவையும் 200 போராளிகளையும் சுட்டுக் கொன்றது புலிகளே. சுமந்திரன் தடாலடி பதில். மாத்தியாவையும் 200 போராளிகளையும் பிரபாகரன் தலைமையிலான தமிழீழ விடுதலை புலிகள்தான் சுட்டுக் கொன்றனர் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அண்மையில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் விடுதலை புலிகள் ஜனநாயக உரிமைகளை மீறினர் என்றும் தமிழர் தரப்பையே அவர்கள் கொலை செய்தனர் என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உருவாக்கத்தில் புலிகளோடு டீலிங் நடைபெற்றதாகவும் பேசியிருந்தார். சைந்தனின் இந்த பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதோடு பெரும் கண்டனத்திற்கும் உள்ளானது. இதனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினைச் சேர்ந்தவர்களும் இந்த கருத்தினை எதிர்த்தார்கள். இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் இது தொடர்பான விவாதம் சூடாக இடம்பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 9ஆம் தேதி நடந்த இக்கூட்டத்தில் மாவை சேனாதிராசா, செல்வம் அடைக்கலநாதன் ஆகிய பங்காளி கட்சிகளின் தலைவர்களும் சார்ல்ஸ் நிர்மலநாதன், கோடீஸ்வரர், ஸ்ரீநேசன், யோகேஸ்வரன் உள்ளிட்ட சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். கூட்டத்தின் ஆரம்பத்தில் சார்ல்ஸ் நிர்மலநாதன் ஒரு விவகாரத்தை எழுப்பினார். அண்மையில் தென்மராட்சி கிளை பொறுப்பாளர் கே. சயந்தன் கொழும்பில் உரையாற்றியதை சுட்டிக்காட்டி இவர்களெல்லாம் எப்படி இதை கூற முடியும், கட்சியின் நிலைப்பாடு என்ன என கேள்வி எழுப்பினார். சார்ல்ஸ் நிர்மலநாதன் எழுப்பிய கேள்வியினை அடுத்து கூட்டத்தில் சர்ச்சை ஏற்பட்டது. சயந்தன் கூறியதில் என்ன தவறு என எம்.ஏ. சுமந்திரன் கேள்வி எழுப்பினார். ஜனநாயக வழியில் அரசியலில் ஈடுபட்டவர்களை தமிழீழ புலிகள் கொன்றார்கள் தானே என்று சுமந்திரன் பதில் சொல்லியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் தமிழீழ விடுதலை புலிகள் தமது இயக்கத்தினரையே கொன்றார்கள் என்று பேசிய சுமந்திரன் மாத்தையாவையும் 200 போராளிகளையும் அவர்கள் கொன்றவர்கள் தானே என்றார். இதற்கு சி. ஸ்ரீதரன், சார்ல்ஸ் நிர்மலநாதன் மற்றும் மாவை சேனாதராஜா போன்றவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். நீங்கள் சொல்லும் கொலைகளையெல்லாம் செய்ததாக தலைவர் உங்களிடம் வந்து சொன்னாரா என்று சூடான விவாதத்தை இவர்கள் எழுப்பினர். இதேவேளை இதுபோன்ற கருத்துக்களை திரும்ப திரும்ப கூறுவீர்களாயின் கட்சியை விட்டு விலகப் போவதாக சார்ல்ஸ் நிர்மலநாதன் அங்கு தெரிவித்ததாக தெரிகின்றது. எனினும் தமிழீழ விடுதலை புலிகளின் விவகாரத்தை இப்பொழுது தேவையற்ற விதமாக எதற்காக இழுக்கின்றீர்கள்? இப்போது நன்முன்னே இருக்கும் பணிகள் இவைதானா? வீட்டுத் திட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. ஜெனீவா கூட்டத்தொடர் ஆரம்பிக்க உள்ளது. அதை பற்றி பேசாமல் இப்போது பேசப்பட வேண்டிய விடயம் இதுதானா என சார்ல்ஸ் நிர்மலநாதன், ஸ்ரீதரன் ஆகியோர் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழீழ விடுதலை புலிகள் மீதான வன்மத்தை கக்கும் விதத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருப்பவர்களே இதுபோன்ற கருத்துக்களை வெளியிட்டு புலிநீக்க அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் இது தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகளை மடைமாற்றும் செயலாக அமைந்து வருவதாகவும் பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து பேசாமல் அரசாங்கத்தை காப்பாற்றும் நடவடிக்கையிலும் அது நேரம் புலிகளையும் போர் குற்றவாளிகளாக காட்ட வேண்டிய தேவையும் சில தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களுக்கு தற்போது ஏற்பட்டிருப்பதாகவும் யாழ்ப்பாணத்திலிருந்து அரசியல் பிரமுகர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகளை தீர்ப்பதை விடுத்து மென்வெளி அரசியல் என்று கூறி தமிழர்களின் விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் அணியொன்று உருவாகிக் கொண்டிருப்பது வேதனை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எது எவ்வாறாயினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் இருக்கும் இந்த புலிநீக்க அரசியலானது தமிழர்களின் ஆயுத போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதோடு சில சுயநல அரசியலில் ஈடுபடும் போது இவ்வாறு பேசுகின்றார்கள் என்று யாழ்ப்பாணத்தில் மைய அரசியல் பேசும் கொழும்பில் இருக்கும் பிரமுகர் ஒருவர் தெரிவித்துள்ளார்.